Nimi from Colombo. அதாவது நான் கிரேட் மைண்ட் கேம்பஸ்ல டிப்ளோமா இன் சைக்காலஜி படிச்சு கொண்டிருக்கிறேன். அதாவது இன்றைக்கு உங்களோட நான் பேச வந்த விஷயம் என்னன்னு சொன்னா பர்சனல் டெவலப், அதாவது பர்சனாலிட்டி, ஆளுமை என்று நாங்க தமிழ்ல கூறக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் விருப்பம் நல்ல ஒரு ஆளுமை உள்ள திறமையான ஒரு மனிதரை இந்த சமுதாயத்துல எங்களை நாங்க பிரதிபலிக்கணும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவோம். ஸோ அந்த வகையில நாங்க பார்க்க போனோம்டா பர்சனாலிட்டி உள்ள பர்சன் எப்படி இருப்பினா, பர்சனாலிட்டி என்றா என்ன நாங்க தெரிஞ்சு கொண்டாதான் அந்த பர்சனாலிட்டி எங்களுக்குள்ள வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தோம்டா ஆளுமை என்றது எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் எங்களுடைய நடத்தை முறைப்பாடுகள் அவைன்ற நிலைத்தன்மை தான் எங்களுடைய பர்சனாலிட்டி என்று நாங்க குறிப்பிடலாம். இந்த உலகத்துல சமுதாயத்துல எல்லாருமே பர்சனாலிட்டி உள்ள ஒரு ஆக்களா இருக்கணும் என்று சொல்லி சொன்னா எப்படி நாங்க நடந்து கொள்ளுவோம்? ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு ஏத்தது மாறுபடலாம். உங்களுக்கு தெரியும் முந்தி இருந்த ஜெனரேஷன் வித்தியாசம், பழைய ஆக்கள் ஒரு விதமா இருப்பினும் அதுக்கு இடப்பட்ட காலத்துல இருக்கிற ஆக்கள் வித்தியாசமா மாறுவினோம். இப்ப இருக்கிற நியூ ஜெனரேஷன் இன்னும் கொஞ்சம் மோர் டெக்னாலஜியும் கூட அவை இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்டா அவை பழகுற விதங்களை நீங்க பாத்தீங்களா இப்ப இருக்கிற சமுதாய பிள்ளைகள் வித்தியாசமா பழகி கொண்டு இருப்பாங்க. சோ அவன் கான்ஃபிடென்ட் லெவல், அதாவது ஆளுமை தன்மை கூடிக்கொண்டுதான் போகுது. முந்தி பழைய காலத்துல இருந்த ஆக்கள் ஒரு இடத்துல கதைக்கணும்டா கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பினம், யோசிப்பினம், கதைக்க மாட்டினம், அப்படி ஒவ்வொரு யோசிச்சு தான் ஒவ்வொரு விஷயங்களையும் அவை கையாளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இன்னொரு ஆள் இந்த ஹெல்ப் எடுத்துக்கொண்டுதான் அவை ஒரு விஷயங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு போச்சிடும். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் கொஞ்சம் முன்னுக்கு போர்வர்டா வந்தாங்க, தாங்கள் கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி, தாங்கள் படிச்சு முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது சமுதாயத்துக்கு தங்களை நெறிப்படுத்தி காட்ட வேணும் என்று சொல்லி முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஒரு சின்ன பிள்ளை எடுத்தாலே அந்த சமுதாயத்துல தான் எப்படி இருக்கணும், என்ன செய்ய வேணும் என்ற சகல விஷயத்தையும் ஒரு ஆளுமை தன்மையோட தான் எப்படி முன்னேறி கொண்டு போகணும் என்று சொல்லி நடைமுறைப்படுத்தி கொண்டு வராங்க. அந்த விதத்துல உங்களுக்கே தெரியும் ஆளுமை எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது, பர்சனாலிட்டி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்றது. நாங்க பாப்போம் பர்சனாலிட்டியில நாங்க 3 விதமா நாங்க வகைப்படுத்தி கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்தோம்டா உளவியல் காரணிகளா காணப்படுது. உளவியல் காரணி என்னும் போது என்ன விஷயம்? அதாவது நாங்க கற்ற விஷயங்கள், எங்கட அறிவு, எண்ணங்கள் அல்லது எங்கட அனுபவங்கள், நாங்க சமுதாயத்துல எடுத்துக்கொண்ட அனுபவங்கள். ஒவ்வொரு வயசு கூட கூட அவன் அனுபவங்கள் கூடிக்கொண்டு போகும். ஒரு 10 வயசு பிள்ளை எடுத்தா சமுதாயத்துல அந்த பிள்ளை எடுத்துக்கொண்ட அனுபவம் கொஞ்சமா இருக்கும். அதே ஒரு 50 வயசு ஒரு ஆள் எடுத்தா 50 வருட காலம் அவன் சமுதாயத்தில் அவ எடுத்த அனுபவங்கள் கூடவா இருக்கும். அப்ப அவன் பர்சனாலிட்டி இன்னும் கூட வேணும். ஏன்? அந்த அவன் அறிவு சார்ந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு பர்சனாலிட்டி கூடும். சோ அப்படி நாங்க பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்டா உடலியல் காரணிகள். உடலியல் காரணிகள் என்றா என்ன? உடம்பு வச்சுக்கொண்டு எப்படி நாங்க பர்சனாலிட்டியை வச்சுக்கொண்டு வரோம் அப்படி என்று சில விஷயங்கள் இருக்கும். பார்த்தோம்டா சரியான இம்பார்ட்டன்ட் எங்களை பாடி லாங்குவேஜ். நீங்க முதலும் கதைச்சிருப்பீங்க சில பேர், பாடி லாங்குவேஜ் எவ்வளவு நான் ஒரு ஸ்மார்ட்டா நிக்கிறேன் அப்படி என்றா எப்படி நான் நிக்கிறேன், என்னுடைய ஆளுமை தன்மை கூடும். நான் கொஞ்சம் சோர்ந்து நிக்கிறனா இருந்தா என்னுடைய ஆளுமைத்தன்மை குறைவா இருக்கிற போல எல்லாரும் கருத்துல கொள்ளுவினோம். அப்ப எங்களை உடலியல் காரணி ஒரு ஆளுமைக்கு, அதாவது பர்சனாலிட்டிக்கு சரியான இம்பார்ட்டன்டா இருக்குது. அதாவது எங்களுடைய மரபணுக்கள், சில பேர் சொல்லுவினோம் ஜெனட்டிக் விஷயம் என்று சொல்லுவினோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா சில வருத்தங்கள் இருக்குது, டயபெட்டிக் அந்த மாதிரியான சில வருத்தங்கள் ஜெனட்டிக் என்று சொல்லுவினோம். ஏன்? இது மரபணுக்கள்ல இருக்குது, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஆளுமையும் ஜெனட்டிக்கான ஒரு விஷயம், மரபணுவோட ஹார்மோனோட சம்பந்தப்பட்டிருக்குது. ஹார்மோன் சேஞ்சஸோடயே ஆளுமைத்தன்மை பொருந்தி இருக்குது. ஏன்? ஒரு வித்தியாசப்படலாம். ஒரு 10 வயசு பிள்ளைக்கு ஆளுமை வித்தியாசமா இருக்குது, கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு 18 வயசு பிள்ளைக்கு வித்தியாசப்படுது, இன்னும் ஒரு 25 வயசு போயிடுச்சுன்னா அவைக்கு இன்னும் ஒரு ஆளுமைத்தன்மை வித்தியாசப்படுது. அப்ப ஆளுமைத்தன்மை ஹார்மோன்ல சரியான வித்தியாசப்படுது. அதே போல ஒரு பரம்பரையாவே ஒரு ஆளுமை உள்ள ஒரு பரம்பரையில வந்த பிள்ளை அதுக்கு இயற்கையாவே நல்ல ஒரு பர்சனாலிட்டி ஒன்று காணப்படும். இல்ல ஒரு பயந்த சுபாவம் உள்ள அல்லது எப்பவுமே ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு குடும்பத்துல வந்த பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளை மேல வாரத்துக்கு ரொம்பவே கஷ்டப்படும். ஏன்? அப்ப அது சமூகத்தோட சேர்ந்து வந்துதான் பேர்ந்து முன்னுக்கு வர வேணும். அப்ப உடலியல் காரணி ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு காரணமாக இருக்குது. அடுத்து நாங்க பாப்போம் சமுதாய காரணிகள். என்ன சமுதாய காரணி என்ன? சமுதாயம் என்ன செய்யுது, என்னுடைய பர்சனாலிட்டிக்கு சமுதாயம் என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தோம்டா சரியாவே இம்பார்ட்டன்ட். ஏன்? ஒரு சமுதாயத்துல நாங்க எப்படி ஃபேஸ் பண்றோம், ஒரு வேலைத்தளத்துக்கு போனா அந்த வேலைத்தளத்துல நான் என்ன எப்படி பிரதிபலிச்சு கொண்டு வரேன்,
அல்ல அடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அல்ல ஒரு வீட்டுல என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நான் எப்படி நடந்து கொள்ளுறேன், அல்லது சக நண்பர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நண்பர்களோட நான் எப்படி நடந்து கொள்ளுறேன் என்றதுல என்னுடைய பர்சனாலிட்டி சரியாவே காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப சமூக பின்னணியும் எங்களுக்கு பர்சனாலிட்டிக்கு சரியான இம்பார்ட்டன்டா இருக்குது. நாங்க நடந்து கொள்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிற எல்லா படிமுறையும் இந்த பர்சனாலிட்டியை பிரதிபலிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தோம்டா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். அதாவது இந்த பர்சனாலிட்டி என்றது ஒரு லட்டின் மொழியில இருந்து எடுக்கப்பட்ட என்று குறிப்பிடினம் அதாவது லட்டின் மொழியில லட்டினா என்ற ஒரு வேர்டை வச்சு கொண்டுதான் இந்த பர்சனாலிட்டி, அதாவது பர்சனா என்ற சொல்ல வச்சு கொண்டுதான் இந்த லட்டின் மொழியை வச்சுக்கொண்டு இது குறிப்பிடப்படுதுதான். அதாவது இந்த பர்சனா என்ற லட்டின் மொழி முகமூடி என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்குதான். அதாவது இந்த பர்சனாலிட்டி நீங்களே யோசிச்சு பார்த்தா தெரியும், ஆளுமைன்றது ஒரு முகமூடி தான். ஏன் எங்களை வெளியில பிரதிபலிக்குது. இந்த முகமூடி எடுத்துட்டு பார்த்தோம்னா வேற விதமா இருப்போம் சில வேளையில. அப்ப எங்களை ஒவ்வொருத்தரையும் நாங்கள் இந்த பர்சனாலிட்டி ஊடாகத்தான், அதாவது இந்த பர்சன் ஏ என்ற பர்சன் இப்படித்தான் இருப்பினம், பி என்ற பர்சன் இப்படித்தான் இருப்பினம், சி என்றால் இப்படித்தான் இருக்கும் அப்படி என்று சொல்லி என்னத்தை வச்சு அவை கணிப்பிடினம் என்று சொல்லி சொன்னா இந்த பர்சனாலிட்டி தான். நல்ல ஒரு பர்சனாலிட்டியான ஒரு பர்சனா இருந்தா இப்படி இருப்பினம் அப்படி என்று சொல்லி சமூகத்துல விரும்பத்தக்க ஒரு ஆளை, அல்ல ஒரு வேலை தளத்துல நாங்க ஒரு விரும்பத்தக்க ஒரு ஆளை, ஏன் ஒரு சமுதாயத்துல வேலை தளத்துல சரியான இம்பார்ட்டன்ட், ஒரு குடும்பத்துல சக நண்பர்களிடத்துல அப்ப விரும்பக்கூடிய ஒரு பிள்ளை ஒரு மெம்பரா நாங்க இருக்கணும்டா எங்களுடைய பர்சனாலிட்டியை நாங்க வளர்த்து கொள்ள வேணும். பர்சனாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ சோ மச். கிரேட் மைண்ட் கேம்பஸுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். தேங்க்யூ.